Hi student, welcome to Jeffrey Edison YouTube channel. இந்த காணொளி மூலம் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்காக எங்களாலே நடாத்தப்படுகின்ற 10 வினாத்தாள் தொகுதிகளில் 3வது விசேட மாதிரி பரீட்சையினுடைய முதலாவது வினாப்பத்திரத்தின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் காண இருக்கின்றோம். பிள்ளைகளே, இந்த காணொலியை அவதானித்து விளக்கங்களை நன்கு விளங்கிக் கொண்டு இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான நுட்பமுறைகளையும் அவதானிப்போம். வினா இலக்கம் 1. கீழே முதலாவதாக வரையப்பட்டுள்ள சித்திரத்துடன் பெருமளவு ஒத்ததாக வரையப்பட்டுள்ள சித்திரம் எது? இங்கே 4 படங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவது ஒரு படம், ஒரு நாய்க்குட்டியினுடைய படம். இங்கே 1, 2, 3 விடைகளிலே இந்த முதலாவது சித்திரத்துடன் பொருத்தமானதாக இருக்க வேணும். 3ம் பொருந்துவது போல தெரிந்தாலும் சில விடயங்களில் வேறுபட்டிருக்கும். அந்த வகையில் இந்த வினாவுக்கான விடையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகளே, 3வது விட தான் சரியான விடை. எப்படின்னு சொன்னால், இந்த முதலாவது உருவத்துடன் இந்த 3வது உருவம் தான் பெருமளவு ஒத்திருக்கு. ஏன் முதலாவது விட வேறாண்டா பாருங்கள் பிள்ளைகள். இந்த இடத்துல இந்த இமையை பாருங்கள், நான் இந்த இமையை பாருங்கள், கீழ் நோக்கி வளைஞ்சிருக்குது, இது மேல் நோக்கி வளைஞ்சிருக்கு. அப்போ அந்த முதலாவது சித்திரம் பொறுத்தவரை. அடுத்தது இந்த 2வது படத்தில் உள்ள வாலை பாருங்க, இந்த வால் மேலே உட்பக்கம் வளைஞ்சிருக்கு, இந்த இதில் வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கு. அப்போ இந்த சித்திரமும் வராது. அப்போ 3வது விட தான் சரியான விட. இவ்வாறு நுணுக்கமாக அவதானித்து இந்த 1வது 2வது 3வது வினாக்களில் இவ்வாறான வினாக்கள் வினாவப்படுவதுண்டு. நீங்கள் நுணுக்கமாக அவதானித்து விடையை தெரிவு செய்ய வேணும். வினா இலக்கம் 2. கட்டத்திலே உள்ள பொருட்தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உரு எது? இங்கே கட்டத்திலே பல உபகரணங்கள் காட்டப்பட்டிருக்குது. அடிமட்டம், கத்தரிக்கோல், துளைகருவி, பஞ்சர் என்று சொல்லப்படுகிற துளைகருவி. இப்போ முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே பாக்குவட்டி, அந்த பாக்குவட்டியும் ஒரு உபகரணம். இது சாந்தப்ப உபகரணம், இது ஸ்டெப்லர், புனைகருவி உபகரணம். அப்போ எப்படி இதுக்குள்ளே பொறுத்த முடியும்? இது பாருங்கள், இது பாடசாலையில் பயன்படுத்துகிற, பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்துகிற உபகரணம். இப்போ ஏனைய பார்த்தா இது வீட்டில் பயன்படுத்துகிற, இது மேசன் வேலை சீராக்கள் பயன்படுத்துகிறது. இந்த ஸ்டெப்லர் பாடசாலையில் பயன்படுத்துகிற. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கூட்டத்துடன் சேர்க்கறதுக்கு இந்த 3வது விட மிக பொருத்தமானது. இங்கே ஒரு கோலம் தரப்பட்டிருக்குது. வினா இலக்கம் 3. கட்டத்தில் உள்ள உருக்களை அவதானித்து வெற்று கட்டத்தில் வர வேண்டிய உருவை தெரிக. இந்த கட்டத்தில் உள்ள உருவை பாருங்கள், 9 கட்டம் இருக்குது. அது கிடையாக இருந்தாலும் சரி, நிலைக்குத்தாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஒழுங்கில் இருக்குது. இந்த மூலவட்டங்கள் ஊடாக பார்த்தா ஏதோ ஒரு ஒழுங்கில் இருக்கும். அந்த ஒழுங்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நாங்கள் இந்த கிடையாக பார்த்தோம்னா பாருங்கள், இந்த யானை முன்னுக்கு பார்க்குது, அங்கே பின்னுக்கு அங்கே பின்னுக்கு பார்க்குது. இது அப்படியே திரும்பி வலப்பக்கம் திரும்பி இங்கே பார்க்குது, இது முன்னுக்கு பார்க்குது. அப்போ என்ன, அந்த வலப்பக்கத்தால் சுழற மாதிரி இருக்குது பாருங்க, இடஞ்சுழியாக. இப்போ எங்களுக்கு இடஞ்சுழியாக சுழற மாதிரி இருக்குது பாருங்க. ஏன்னா இந்த யானை சுழற மாதிரி இருக்கு. அப்போ அங்கே பின்னுக்கு பார்த்து ஒன்று யானை இந்த பக்கம் சுழண்டு அப்படியே முன்னுக்கு பார்க்கு. அப்போ இது பாருங்க, இந்த 2வது கட்டத்தில் உள்ள இந்த முதலாவது யானையை பாருங்க, இந்த திசையில் பார்க்குது. அடுத்தது முன்னுக்கு பார்க்குது. அடுத்தது இந்த திசையை பார்க்குது. அப்போ என்னென்னா, இது இந்த பக்கத்தால் சுழருது. என்ன பாருங்க, இது இந்த மணிக்கூடு திசை என்று சொல்லப்படுகிற மாதிரி இந்த வலஞ்சுழியாக சுழற மாதிரி இருக்கு. என்ன
பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வலஞ்சுழியாக சுழற மாதிரி சுழல். அப்போ அதே போல் தான் இங்கே பாருங்க. அப்போ ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அதே போல் நிலக்குத்தா பார்த்தீங்கன்னா பாருங்க, நிலக்குத்தா பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த யானையை பாருங்க, இந்த திசையில் பார்க்குது, பிறகு முன்னுக்கு பார்க்குது, பிறகு இந்த திசையில் பார்க்குது. இப்போ இதுக்கும் என்ன சொன்ன இடஞ்சொலியாக திரும்புது, ஒரு திசைக்கு திரும்புதுன்னு நீங்கள் நினைக்கணும். இந்த 4 திசை இருக்குது, இந்த 4 திசையிலும் ஒரு திசைக்கு திரும்புதுன்னு எடுத்துக்கணும். அப்போ பாருங்கள், இது முன்னுக்கு பார்க்குது, இது அங்கே பார்க்குது, இது அங்கே ஆகலும் பின்னுக்கு பார்க்குது. அப்போ ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த வகையில் பார்த்தா இது பின்னுக்கு பார்க்குது, அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த திசையை பார்க்கு. இப்போ கட்டாயம் எங்கே இனி பார்க்கணும், முன்னுக்கு பார்க்கணும், கட்டாயம் முன்னுக்கு பார்க்கணும். சரி, இப்படி ஒரு ஒழுங்கை பார்க்கணும். இல்லாட்டி பாருங்கள், இந்த ஒன்றை விட்டு ஒரு ஜானியை பாருங்கள், எதிர் திசையில் பார்க்கும். இது பின்னுக்கு பார்க்குதுண்டா, இது முன்னுக்கு பார்க்குது. சரியா, விளங்கிட்டு இது இந்த பக்கம் பார்க்குதுன்னா இது இந்த பக்கம் பார்க்க, எதிர் திசையில் பார்க்க. அப்போ இது பின்னுக்கு பார்த்தா இது முன்னுக்கு பார்க்குறதான் பெரும். அப்படி இப்படி ஏதோ ஒரு கோல அடிப்படையில் நீங்கள் கண்டுபிடிக்கும். சரி, குட். அப்போ இதுக்கு இந்த வினாவுக்கான விட 3வது விட. இந்த வினா இலக்கம் 4, கீழே முதலாவதாக உள்ள உருவில் சீமந்தினால் செய்யப்பட்ட நாயின் சிலை முன்பக்கத்தில் இருந்து புகைப்படம் எடுக்கப்பட்ட விதம் காட்டப்பட்டிருக்கு. ஒரு சீமந்தால் செய்யப்பட்ட ஒரு நாய் ஒன்று இருந்திருக்கு, அதை முன்னுக்கு புகைப்படம் எடுக்க இப்படி தான் தெரியும். இதே சிலையை பின்பக்கத்தில் இருந்து புகைப்படம் எடுத்தால் தோன்றும் விதம். இது கிட்டத்தட்ட இந்த கண்ணாடியில் பார்க்குறத போல தான். அண்மை கால வினா பாத்திரங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என்ன அந்த கேட்டு முன்பக்கம் பின்பக்கம் அப்படி இருக்கும் அப்படின்றலாம் வினாக்கள் வந்திருக்கு. அப்போ இது பாருங்கள், நாயை முன்னுக்கு பார்க்கல இந்த பக்கத்தில் உங்களுக்கு வலக்கை பக்கத்தில் பாருங்கள் இந்த வால் தெரியுதுன்றால், பின்னால் இருந்து பார்க்க இடக்கை பக்கத்தில் இந்த வால் இப்படி வளைஞ்சு தெரிய போகணும். சரியா, அப்போ எந்த ஒரு உருவத்தை பார்க்க முன்னுக்கு வலக்கை பக்கம் தெரிகிறது எல்லாம் இங்கே பின்னுக்கு இடக்கை பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், பின்னுக்கு இருந்து பார்க்க. சரி, இப்போ அந்த தியரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது விட தான் சரியான விட. 3வது விட சரியான விட. வினா இலக்கம் 5, கீழே தரப்பட்டுள்ள செவ்வக வடிவான கடதாசியை புள்ளிக்கோடுகள் வழியே மடிக்கும் போது கிடைக்கக்கூடிய உருக்களவை. இப்போ நீங்கள் ஒரு செவ்வக வடிவான கடதாசி ஒன்று எடுத்து நீங்கள் எடுத்து மடித்து பார்க்கணும், அது எப்படி வருமானு. நிச்சயமாக இந்த முதலாவது வராது. உங்களுக்கு தெரியும் என்ன, இப்படி இது இந்த உருவ மடிக்கைகளை நீங்கள் ஒரு பக்கம் இப்படி நீளமாயும் ஒரு பக்கம் சின்னதாயும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஏவாரை விட வராது, அப்போ முதலாவது விட வராது. அடுத்தது பாருங்க, இந்த சீவாரை விட வராது, சீயும் அப்படி தான் காட்டுது பாருங்க. இப்போ செவ்வக வடிவான தாளை மடித்தா இந்த பியும் டியும் தான் வரக்கூடிய உருக்களாக இருக்குது. நீங்கள் வந்து பேப்பரை செவ்வக வடிவில் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து மடித்து பார்க்கணும். சரி, அதுக்கு அதான் வழி. நான் கண்டு கிழிச்சு போட்டு தக்கண்டு செய்து பார்க்குறேன். அப்போ இதுக்கு கிடைக்கக்கூடிய உரு வந்து இது பாருங்கள், இது மேலே இருந்து மடித்தால் இப்படி உருவு தெரியும், கீழே இருந்து மடித்தா இந்த உரு தெரியும். எவ்வளோ கீழே இருந்து மேலே மடித்தா இந்த உருவம், மேலே இருந்து கீழே மடித்தா இந்த உருவம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே பிஎன்டின்னு தான் விட. வினா இலக்கம் 6, கீழே உள்ள உருக்கோலங்களை அவதானித்து இடைவெளிக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்ய. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், ஒரு கோல அமைப்பில் இருக்குது. சதுரம் 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 இப்படி சதுரத்துக்குள்ளே வட்டம் 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 போட்டிருக்கு. ஒன்று நிறந்தீட்டின வட்டம், மற்ற நிறந்தீட்டப்படாத வட்டம். இப்போ முதலாவது உருவா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறந்தீட்டப்படாத இருக்குது, இல்லை நிறத்தீட்டினா இருக்குது. அந்த 2வது உருவா பார்க்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒன்றில் இடஞ்சுடியாக நடந்திருக்கணும் அல்லது பலஞ்சுடியாக நடந்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிறந்தீட்டப்பட்டது இதில் இருந்து இந்த மூளைக்கு வந்திருக்கு. என்ன, அப்போ பலஞ்சுடியாக ஒவ்வொரு கட்டமாக நகருது. இந்த 8 திசையில் நகர்ற மாதிரி ஒவ்வொரு கட்டமாக நகருது. அப்போ இதில் இருந்தது இதில் வந்துட்டு. இனி அடுத்த 3வது பாருங்க, இதில் கீழே வந்துட்டு. அப்போ 4வதுல கட்டாயம் இந்த மூலையில் வரும், இது கீழே தான் நகரணும். அப்போ அப்படி விட இருக்கொண்டு பார்க்கணும். அப்படி இருக்கிற விட ஒரே ஒரு விட தான். அப்போ அதை வச்சு கொண்டே டக்குன்னு என்ன செய்யலாம், 3வது விட தெரிவு செய்திருக்கலாம். சரி, இப்போ நான் விளக்கத்தை மற்றதையும் பாருங்க. இது என்ன செய்திருக்கேன்டா, இந்த நிறந்துட்டப்பட்ட ஒரு இடஞ்சுழியாக நடந்திருக்கு பாருங்க, மேலேருந்து கீழே வந்துட்டு இதில். ரைட், அடுத்தது கீழே வந்திருக்கு இந்த. அப்போ கட்டாயம் இதில் வேறமான். அப்போ இந்த தான் இந்த இதில் வந்திருக்கு.
அப்போ இரண்டு அசைவுகளையும் நீங்கள் வடிவாக அவதானிக்க வேணும். இது ஒரு விடையை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு விடை தான் இருக்குது. அந்த கருத்தை நிறந்திட்டப்பட்ட வட்டம் கீழ் மூலையில் ஒரு இடத்தை தான் வரக்கூடிய விடை இருக்கிறபடியாக டக்குன்னு முதலாவதாக விட தெரிவு செய்திடலாம். சரியா? சரி, விநாயகம் வீடு இப்போ பாருங்க பிள்ளைகள், 2 செவ்வகங்கள் இல்லை ஒரு விலையும் இருக்குது. ஆனால் இந்த நிறம் தீட்டப்பட்ட இந்த வட்டங்கள்லாம் அசைது அப்படின்னு சொன்னால் பார்ப்போம். இதில் இந்த பகுதியில் இருக்கிற கருப்பு நிறந்தீட்டப்பட்ட வட்டம் இந்த பகுதிக்கு வந்திருக்கணும், இந்த பகுதிக்கு வந்திருக்கு. அப்போ முன்னுக்கு வசஞ்சிருக்கு. இதில் இருந்து இங்கே வந்திருக்கு. அடுத்ததில் என்ன நடந்திருக்கு? கீழே வந்திருக்கு. அடுத்ததில் என்ன செய்யிருக்கு? இந்த கரைக்கு வந்துடுச்சு. அப்போ இனி என்ன நடக்கணும்னா மேலே போக போகணும். இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு போகிற முதலாக ஒரு விட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த விட தான் இருக்குது. அப்போ அதை வச்சு கொண்டே கண்டு போட்டுடலாம். அப்போ வெள்ளை வட்டம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இதில் இருந்தது இதில் வந்திருக்கு, நடுவுக்கு வாங்கிட்டேன். பிறகு கரைக்கு வந்திருக்கு, பிறகு திருப்பி நடுவில் வந்திருக்கு. அப்போ நிச்சயமாக என்ன செய்திருக்கு? அடுத்ததில் இஞ்சால வந்திருக்கு. அப்போ இதில் வர ஒரு இஞ்சால வந்து இந்தா இதில் காட்டியிருக்கு. இப்போ இவ்வாறான இந்த கோல அமைப்போல் வலஞ்சுழி இடஞ்சுழி அந்த ஒவ்வொரு கட்டங்கள் ஒன்றை விட்டு ஒரு கட்டங்கள் இப்படி தான் அந்த நகரும், எதிர நகரும். அதை நீங்கள் நிறைய பயிற்சி செய்தால் சிம்பிளாக நீங்கள் செய்து போடலாம். ஒரு இந்த வினாவுக்கெல்லாம் நீங்கள் மினக்கிடவே தேவை 2 செகண்டில் இப்படி அடித்து போட்டு போயிடலாம். நிறைய பயிற்சி செய்யணும். சரி, வினா இலக்கம் 8. ஆப்பிள் ஒன்றின் விலை மாம்பழம் ஒன்றின் விலையின் 2 மடங்காகும். இப்போ மாம்பழம் 10 ரூபாண்டா ஆப்பிள் 20 ரூபா. ஆப்பிள் ஒன்றின் விலை மாம்பழம் ஒன்றின் விலையை விட 2 மடங்கு. மாம்பழம் ஒன்றின் விலையின் 2 மடங்கு. மாம்பழம் 100 ரூபாண்டா ஆப்பிள் 200 ரூபா. விளங்கிட்டேன், அதை விளங்கிக் கொள்ளும். திஷாந்த் ஆப்பிள் ஒன்றை வாங்குவதற்காக கடைக்காரன் ₹50 கொடுத்த போது கடைக்காரர் மீதியாக 10 வழங்கினார். அப்போ ஆப்பிளில் விலை கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா 50 ரூபா கொடுக்கல 10 ரூபா திருப்பி கொடுக்குறாரு. அப்போ 40 ரூபா. ஆப்பிள் 40 ரூபா. அப்போ ஆப்பிள்லாம் 2 மடங்கு. அப்போ ஆப்பிள் 40 மாம்பழம் 80 ரூபாவோ 20 ரூபாவோ அதுதான் கண்டுபிடிக்கணும். என்ன மாம்பழம் நிச்சயமாக 20 ரூபா. ஏன்? மாம்பழம் ஒன்றின் விலையின் 2 மடங்கு தான் ஆப்பிள். அப்போ ஆப்பிள் 40 ரூபாண்டா, மாம்பழம் 20 ரூபா. இப்போ கேட்ட கேள்வி 5 மாம்பழங்களை வாங்க தேவை. அப்போ ஒரு மாம்பழம் 20 ரூபாண்டா 5 மாம்பழம் 100 ரூபா. என்ன பிள்ளையா? ஆப்பிள் 40 ரூபா. ஏன்? 50 ரூபா கொடுக்க 10 ரூபா திருப்பி கொடுக்குறாரு. மாம்பழம் 20 ரூபா. ஏன்? மாம்பழத்தை விட ஆப்பிள் 2 மடங்கு விலை கூட. அப்போ ஒரு மாம்பழம் 20 ரூபாண்டா 5 மாம்பழங்களை வாங்க 100 ரூபா தேவை. சரியா? சின்ன வினா என்ன ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் பிள்ளை விடக்கூடாது. இப்படியான வினாக்களை நீங்கள் பிள்ளை விடக்கூடாது. இப்படியும் பாருங்க 15-20 கேள்விகள் உங்களுக்கு இலவாக தான் இருக்குது. சரியா? கொஞ்சம் வாசித்து தெளிஞ்சால் சிம்பிளாக விடையான இவ்வளோ 1க்கு 2 தரம் வாசிங்க. வினாயகம் 9. தரப்பட்டுள்ள சோடிகளுள் முதலாவதை பயன்படுத்துவதற்கு 2வது தேவைப்படும் சோடிகள் இடம்பெறும் விடையை தெரிவு செய்ய. இப்போ முதலாவதை பயன்படுத்துகிறா கட்டாயம் 2வது தேவை. அப்படி சில பொருட்கள் இருக்குது. சில பொருட்கள் தனித்தனியாக பயன்படுத்திடாது. அது இருந்தால் தான் இதை பயன்படுத்தலாம். சரியா? அப்படி பார்த்தா பாருங்க, முதலாவது பேனா மூடி. இப்போ பேனாவை பயன்படுத்துறதுக்கு கட்டாயம் மூடி தேவை வேண்டிய இல்லை. விளங்கிட்டா? பேனாவை நாங்கள் பயன்படுத்த வேணுமெண்டா மூடி இருந்தாலும் பயன்படுத்தலாம், இல்லாட்டியும் பயன்படுத்தலாம். சரியா? இப்போ வீதியை பயன்படுத்துறதுக்கு கார் கட்டாயம் வேணுமெண்டு இல்லை. ஏன்? வீதியில் நடந்தும் போகலாம் தானே, சைக்கிளையும் போகலாம் தானே, கார்லாம் போகணுமெண்டு இல்லை. அப்போ வீதி பயன்படுத்த வேணுமெண்டா முதலாவது முதலாவது பயன்படுத்துறதுக்கு 2வது தேவைப்படும். ஆனால் காரை பயன்படுத்துறதுக்கு வீதி தேவை. அப்போ மாறியில் தானே இப்படி தானே கேட்டுருக்கு. முதலாவது 2வது தந்துருக்கபடியா. இப்போ மாறி பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ காரை பயன்படுத்துகிறோன்னா கட்டாயம் வீதி வேணும். அப்போ இதில் கார் வீதின்னு இருந்தால் அதுதான் விட. இங்கே பாருங்க, சீப்பை பயன்படுத்துகிறதாண்டா மயிர் கட்டாயம் வேணும். மயிர் இல்லாமல் சீப்பை பயன்படுத்தலாமே. மொட்டை தலையில் எப்படி சீப்பத்தை பயன்படுத்துறது? சரி, அப்போ அதுலேருந்து உங்களுக்கு விளங்கணும் வேண்டா. இந்த முதலாவதை பயன்படுத்துறதுக்கு 2வது தேவை கட்டாயம். சீப்பை பயன்படுத்தணும்னா மயிர் தேவை. சரியா? அப்போ இந்த வினாவுக்கு என்ன விட? 2வது விட. சரியா? 10, 11 ஆகிய வினாக்களில் எண்கள் இடப்பட்ட கோலத்துக்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்யும். இப்போ வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை நாங்கள் எப்படி தெரிவு செய்யணும்? இது நிறைய பயிற்சி செய்கிறதுனால தான் நீங்கள் இந்த கோலங்களை விஜயவாக செய்யலாம். இல்லாட்டி கண்டுபிடிப்பீங்க கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ கோலங்களை செய்து பழகணும். கடந்த கால வினாபத்திரங்கள் ஏனைய மாடல் பேப்பர்ஸ் எடுத்து செய்து பார்க்கணும். இப்போ செய்து பார்க்க டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு 2 செகண்டில் 3 செகண்டில் விடையை கண்டுபிடிக்கக்கூடிய வந்துடும்.
இல்லை 7 மாறும் கூட்டி பார்க்குறேன். 7 மாறும் 13, 13க்குள்ள என்ன செய்தால் 4 வரும், என்ன செய்தால் 2 வரும், இப்படி பார்க்கணும் மேடம். அப்போ படி 7ல் 6 1, அந்த 1ஓட 3 கூட 4 வந்திருக்குது. அப்படி இங்கே வந்திருக்கு, இங்கே 2ஓட 3 கூட 4 இல்லை 3, அப்போ அந்த தொடர்பு இல்லை. இப்படி டக் டக்குன்னு செய்து பார்ப்போம். இதில் பாருங்க 7 6 42 பெருக்கி பார்க்கணும். 7 6 42, 42க்கு 4 இன்ச்சு கிடக்கு, 2 இன்ச்சு கிடக்கு. ஓஹோ, அப்போ இதில் சிக்கல் இருக்குது. பாப்போம். 7 5 35, ஓஹோ 3 இன்ச்சு இருக்குது, 5 இன்ச்சு. அப்போ அதுதான் வேறு சின்ன பார்த்தீங்களா. ப்ராக்டிஸ் பண்ணால் டக்குன்னு வந்துடும். 7 3 21, இங்கே 1 கிடக்கின்ற முன்னுக்கு என்ன இருக்கணும் 2, சிம்பிள் விடு. 21 பிரித்து போட்டுக்கூடாது, அவ்வளோதான். 35 பிரித்து போட்டுக்கூடாது, 42 பிரித்து போட்டுக்கூடாது. அடுத்த எங்கே 11 வருதுண்டா, 4 3 7, 7 2 9 இல்லை, 4 3 12, 12ல் 2 கூட்டான் 14 வந்து அது இல்லை. 4 3 12, 12லேருந்து 2 கழிச்சா 10, அதுக்கும் இல்லை. 3 2 6, 6 4 10 இல்லை, அது விட 4 2 8, 8 3 11. ஓஹோ, இப்படி தான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ 4ஐயும் 2ஐயும் பெருக்கிறேன். 4 2 8, 8 3 11. அப்போ இப்படி 3 15, 15 4 19. ஓஹோ, அப்போ அதுதான் பாருங்க, இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. 6 4 24, 24 5 29. சரியா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்பிள் என்ன, அது பயிற்சியில் தான் பெரும் பிள்ளையாள். சரியா? குட். அப்போ அடுத்த பார்ப்போம். வினா இலக்கம் 12. ரூபாய் 428 ஏடிபி என்றும் ரூபாய் 563 எஸ்கேஆர் என்றும் ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 864 எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கும்? சரி, அது சின்ன வினா, அது நேரடி வினா. உங்களுக்கு இலவாக கண்டுபிடிச்சிருப்பேன், பலர் சரியானபடி அணுகிருப்பீங்க. ஏன்னா அப்போ இதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. டக்குன்னு நேரம் எழுதி பார்த்தேன். என்னோட இதில் ஒன்றும் சொல்லலை தானே, ஒழுங்குன்றியோ ஒழுங்குட ஒன்றும் தெரியா. அப்போ நாங்கள் சும்மா நேராக போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, 428 ஏடிபி. இப்போ 428 ஏடிபி. அப்போ 4 2 2 டி 8 பி. அடுத்தது பார்த்தா என்ன சொல்லியிருக்கு, 563 எஸ்கேஆர். அப்போ 5 எஸ், 6 கே, 3 ஆர். இப்போ இதை வச்சுக்கொண்டு என்ன கட்டு 864. இது 8 எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்கு 8. 8க்கு என்ன போடலாம், பி. அப்போ இங்கே பியில் கூட இருக்கா, ஓ 3 பியிலான் இருக்குது. அப்போ அடுத்தது பார்க்கணும். 8 பி போடும். 6 என்னதை குறிக்கும், 6 எங்கே இருக்குது, இந்த நடுவில் இருக்குது. அப்போ கே, அப்போ பிகே என்று வரணும். அப்போ இதுவும் பிகே எல்லாம் பிகேலான் இருக்குது. அடுத்த 4 பார்க்கணும். அப்போ 4 என்ன, ஏ. இங்கே 4 ஏ தானே, ஏங்க ஏக்கு 4 தானே. அப்போ அப்படி பார்க்க ஏ வந்திருக்கணும். 2வது விட தான் சரியான விட. கீழே உள்ள தரப்பட்டுள்ள தரவுகளை அவதானித்து 13வது வினாவுக்கு சரியான விடையை தெரியும். பாருங்க, இப்போ வினாக்கள் வரைக்கும் மிக இலகுவாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால். இப்போ பாருங்க, இதில் இது 2ஐயும் கூட்டேக்க 3600. அப்போ நீங்கள் சும்மா குருட்டு வாக்கில் போட்டு பார்த்து கொண்டு இருக்கீங்களா, அது என்ன அப்படி, இது 3000, இது 600, அல்லது என்ன போடலாம், இது 2000, 1600. இந்த இந்த கூட்டல் பிணைப்புகளை 3600க்கு என்ன கூட்டல் பிணைப்பு வருமோ அவ்வளோத்தையும் போட்டு கொண்டு இருக்க வேணும். என்ன அது சில நேரம் ஒரு சொட்டில் அமைஞ்சிடும், இல்லாட்டி 10 தரம் போட்டாலும் அது அமையாது. அப்போ அதுக்கு ஒரு இலகுவான வழி இருக்கு. என்னடா என்ன செய்யணும் மேடம், இங்கே பாருங்கள், இதில் 3600 கிடக்கு, இதில் 2400 கிடக்கு. இதில் 2 பெரிய பேக் இருக்குது, 2 சின்ன பேக் இருக்குது. அப்போ 2 இருக்கிறபடியா இந்த 3600லேருந்து 2400 கழிக்கணும். கழிச்சா என்ன விட வரும், 3400லேருந்து 3600லேருந்து 2400 கழிச்சு பாருங்க. கழிச்சா என்ன விட வரும் என்றால் 1200. இப்போ இந்த 1200 என்ன செய்யணும்னா 2ஆல் பிரிக்கணும். இந்த 2 பெரிய பேக்கு 2 சின்ன பேக்கு இருக்குது. அப்போ 2 இருக்கிறபடியா 2ஆல் பிரிச்சிங்கன்னா 600 எதுக்கு வருமெண்டா, சின்ன பேக்குக்கு நீங்கள் 600 போடலாம் பயப்படாமல். அது 2000 வந்தபடியா இந்த 3600 2400 1200, அது 2ஆக பிரித்து விட்டு 600 வரும். அப்போ சின்ன பேக்குக்கு நீங்கள் 600 போட்டு பார்த்தால் பெரிய பேக்கு என்ன வரும், 3000 வரும். இப்போ இது 2க்கு பொருந்தோடு பார்க்கணும். 3600 2400. சரி, ஓகே. 3000 600 இங்கேயும் பிரதிடு செய்து பார்க்கலாம். 3000 600 3600. அப்போ அதான் விட. அப்போ இது 3000, இது 600. இப்போ கேட்ட கேள்வி என்ன, 3 பெரிய பேக்கும் ஒரு சின்ன பேக்கும் என்பதுக்கு சமனான தானே கேட்டேன். இது 3000 9000 இது 1 600.
அப்போது 9 கிலோகிராம் 600 கிராம். சரி, இப்போ சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த இதோட வச்சுக்கொண்டு. சரியா? வினா இலக்கம் 14. முற்பகல் 9:20 புறப்பட இருந்த போயிரதம் 25 நிமிடங்கள் தாமதமாகி பிரயாணத்தை ஆரம்பிக்கும். இப்போ தாமதமான நேரம் கூட எடுக்குது. என்ன 9:20 நாங்கள் போய் நிற்கிறோம் வரையில். அப்போ 9:25 ஆச்சு, 9:30 ஆச்சு, 9:35, இப்படி 25 நிமிடங்கள் தாமதமாகி தான் பயணத்தை ஆரம்பித்து 3 மணித்தியாலங்கள் 50 நிமிடங்களுக்கு பின்னர் உரிய இடத்தை அடைந்தது. போயிரதம் உரிய இடத்தை அடைந்த போது நேரம் சின்ன வேலை. என்ன ரைட், என்ன செய்யணுமெண்டா முதலாவது என்ன செய்யணுமா, இந்த வினாவுக்காரோட பிற்பகல் 1:35. எப்படி இப்போ 9:20 புறப்பட இருந்தது, ஆனால் 25 நிமிஷம் தாமதமாகுது. அப்போ 9:20 9:25 கூட்டினா 9:45 தான் புறப்படுது. அதோட இனி 3 மணித்தியாலம் 50 நிமிடத்தை கூட்டணுமே. 3 மணித்தியாலம் 50 நிமிடங்கள் தான் அந்த பயணம் செய்து உரிய இடத்தை அடையுது. அப்போ கூட்டினீங்கண்டா 5ம் 0ம் 5 சரி. ஆனால் இங்கே 4ஐயும் 5ஐயும் கூட்டம் 9 பேர். 9 அப்படியே போடலாது. ஏன்னா 60 நிமிடம் தான் ஒரு மணித்தியாலம். அப்போ 90 போடலாதானே, 95 எழுதிடலாது. 95 ஒரு மணித்தியாலம் இருக்குத்தானே. அப்போ அந்த ஒரு மணித்தியாலத்தை இங்கே நாங்கள் கொண்டு போகலாம். என்ன அப்போ 5ம் 4 9 என்றால் அதில் 4 விட்டுட்டு என்னத்தை கொண்டு 5 4 9 9 என்றால் 9ல் 6 கழிக்கும். ஏன்னா 9ல் 6 கழிக்கணும். 9ல் 6 ஒரு 60 நிமிஷம் தானே. 9 நான் என்ன 90 சொல்கிறேன். என்ன இப்போ இந்த 95 இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 95, இந்த 95ல் 65 கொண்டு போகலாம். வேணா அது ஒரு மணித்தியாலம் இருக்குது அதுக்குள்ள 60க்குள்ளே 60 நிமிடம் தானே ஒரு மணித்தியாலம். அப்போ 5 கொண்டு போகலாம். அப்போ 60 கொண்டு வரோம்னா இவ்வளோ 90ல் 60 போனால் 30. அப்போ 35 ஏற்கனவே 5 கிடக்கு. அப்போ 35. இப்போ இனி கூட்டலாம் இது 9ம் 10ம் 9 3 10 10 3 13. அப்போ 13 35. இங்கே 13 35 என்ன 1 35 தானே. சரி, அப்போ இந்த வினாக்கானபடி என்ன 1 35. சரி, 1 13 35 1 35 விட இருக்குது. இப்போ பிரண்டனிடம் 500 கிலோகிராம் 2 கிலோகிராம் நிறையுடைய ஒவ்வொரு படிகள் மட்டும் உள்ளன. அவன் அப்படிகளை பயன்படுத்தி 7 கிலோகிராம் சீனியினை குறைந்தது எத்தனை தடவைகளில் அளந்து பெறலாம்? இந்த வினாவுக்கு பல மாணவர்கள் தவறான விடையை அழிச்சிருக்கிறீங்க பிள்ளைகள். இது ஒரு இலகுவான வினா, செய்து பார்க்க போகணும். என்ன தராசில் எப்படி நெருக்கிறான்டா அறிஞ்சு கொண்டீங்கண்டா சிம்பிளாக இந்த வினாவுக்கு விடையான. இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், திருப்பி இருக்கா போட்டு பாருங்கள், அப்போ தான் விளங்கும். இப்போ பாருங்கள், தராசி இருக்காம அவர்கிட்ட ஒரு 2 படி தான் இருக்குது. 500 கிராமும் இருக்குது, 2 கிலோகிராமும் இருக்குது. 500 கிராம் 2 கிலோகிராம் இருக்குண்டா நாங்கள் பல தடவைகள் அளந்து 7 கிலோகிராம் அளக்கலாம். 2 கிலோகிராமில் 2 2 2 3 6 என்ன பிறஞ்சால் 500 கிராமில் 500 500 ஒரு காலம் தான் ஒரு 7 இப்படி பல தடவை அளக்கலாம். ஆனால் கேட்டிருக்காது இல்லை குறைந்தது எத்தனை தடவையில் அதை அளக்கலாம். அப்போ இதுக்கு விட என்னன்றதுன்னா 2 தடவையில் அளந்து போடலாம் பிள்ளைகள். எப்படி என்றுனா பாருங்க, இப்போ தராசி இருக்குது. இப்போ முதலாம் தரம் அளக்க போகிறேன் 2 கிலோகிராம் படியாயும் 500 கிராம் படியாய் மிஞ்சால வச்சால் இந்த பொருளுன்ற நிறைய சீனி வந்துடும் மிஞ்சால. சரி, ஏதோ சீனி. அப்போ இந்த பேக்கு இப்போ என்ன இருக்குன்னா சீனியை இங்கே 2 கிலோகிராம் 500 கிராம் படியாக வச்சுனாங்க. இப்போ 2 கிலோகிராம் 500 கிராம் சீனி கிடைச்சிட்டோ கிடைக்கலையோ, இது கிடச்சிட்டு அப்போ ஒரு தடவையில் 2 500 அளந்தாச்சு. இப்போ விளங்கிட்டு தானே. ரைட், இப்போ நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்டா எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டு நான் இதையை வச்சோன்னு இப்போ இன்னொரு தராசில் வழங்கப்படுத்துகிறேன் பாருங்க. இப்போ இதில் பாருங்க, இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்னா திருப்பி அந்த 2 கிலோகிராம் 500 கிராம் சீனியையும் வச்சு அதோட 2 கிலோகிராம் படியையும் வைக்க போகிறோம். 500 கிராம் படியை வெளியில் எடுத்து விட போகிறோம். சரியா? இப்போ பாருங்க, ஏற்கனவே 2 கிலோகிராம் 500 கிராம் சீனி அளந்து ஒரு பேக்கில் கிடக்குத்தானே. அதோட எத்தனை கிலோகிராம் இருந்தால் எங்களுக்கு 7 கிலோகிராம் வரும்? 4 கிலோகிராம் இருந்தால் 4 500 என்ன 4.5 கிலோ இருந்தால் இந்த 2.5 கிலோவோட சேர்த்தால் 7 கிலோகிராம் வந்துருந்தானே. அப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த அளந்த சீனியை கட்டி இந்த தராசில் இந்த பக்கத்தில் வச்சுட்டு
அதோட 2 கிலோகிராம் படியாக போட போகிறோம். இப்போ என்ன வரப்போகுது எங்களுக்கு? இந்த பாருங்க 4 கிலோகிராம் 500 கிராம் சீனி வரும் திருப்பி. அப்போ இதுக்குள்ள 2 கிலோகிராம் 500 கிராம் சீனி இருக்குது, இதுக்குள்ள 4 கிலோகிராம் 500 கிராம் சீனி இருக்குது. ரெண்டையும் சேர்த்தா அவ்வளவு 7 கிலோகிராம். அப்போ எத்தனை தடவையில் அளந்துனாங்க? 2 தடவையில் அளந்துனாங்க. அப்போ என்ன விட 2 தடவையில் அளந்துடலாம், அளந்தெடுக்கலாம். 7 கிலோகிராம் சீனியை சிம்பிளாக 2 தடவை அளந்தெடுக்கலாம். விடங்காட்டி திருப்பி திருப்பி இருக்கா போட்டு பாருங்க. சரியா? கீழே ஏபிசி ஆகிய நண்பர்கள் மைதானம் ஒன்றிற்கு வருகிற நேரம் ஒரு ஒன்றிலும் விட்டு சென்ற நேரம் ஒரு 2லும் காட்டும். இப்போ வந்த நேரம் இங்கே இருக்கண்டா. இப்போ ஏண்டவர் இங்கே வந்திருந்தாண்டா 4 காலுக்கு பாரு. ஆனால் எத்தனை மணி போகிறார்? 5:30க்கு போகிறார். அப்போ இவர் 2 நேரம் உங்களுக்கு தெரியும். பி என்றவர் எத்தனை மணி வரார்? 5:30க்கு வாரார். எத்தனை மணி போகிறார்? 8:45க்கு 8:45க்கு போகிறார். சி என்பவர் எத்தனை மணி வாரார்? 2 காலுக்கு வாரார். எத்தனை மணி போகிறார்? 7:40 அப்படி போகிறார். இப்போ கேட்ட கேள்வி மேற்கொடுத்த கடையாக நேரங்களாமே வா. அதிக நேரம் மைதானத்தில் நின்றவர் யார்? சி. ஏன் இங்கே பாருங்க 2 காலுக்கு வந்து கிட்டத்தட்ட 7:40க்கு போகிறார். இப்போ 2 கால் 3 கால் 4 கால் 5 கால் 6 கால் 7 கால் 5 7:30. எவ்வளோ நேரம் நிற்கிறார்? அதிக நேரம் நிற்கிறார். மற்றாக்களை பார்த்தீங்கன்னா இப்போ இவர் பாருங்க, இவர் 4 காலுக்கு வந்து 5:30க்கு போயிட்டார். அப்போ கதியில் போகிறார். இவர் நேரத்தை போயிடுவார். இப்போ நீண்ட நேரம் மைதானத்தில் நிற்கிறாருன்னா சி. நாளைக்கு 17 பேருக்கு மேற்கொடுத்த கடையாளங்களா குறைந்த நேரம் மைதானத்தில் நிற்பவர் யாருன்னா குறைந்த நேரம் நிற்கிறாள் யார்? ஏ. இவர் தான் குறைந்த. ஏன் 4 காலுக்கு வாரார், 5:30க்குள்ள போயிட்டார். விளையிட்ட ரைட். அப்போ இவர் தான் குறைஞ்ச நேரம் நிற்கிறார். சரி, உங்களுக்கு இது இலகுவான வினா, நீங்கள் சரியானபடி அழைச்சிருப்பீங்களா என்ன? ரைட். வினா இலக்கம் 18. புவனாவின் சகோதரி பாவனா அவள். அவளுக்கு 2 தங்கையும் 2 தம்பியும் உள்ளனர். யாருக்கு? பாவனாக்கு. புவனாவின் சகோதரி பாவனா, அவளுக்கு 2 தங்கையும் உள்ளனர் பாவனாக்கு. புவனாக்கு இருக்கும் சகோதர சகோதரன் எண்ணிக்கை முறையே. இப்போ பாருங்கள், இந்த வினாவுக்கான விட வந்து 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும். என்ன பாருங்கள், இப்போ ஆரம்பிச்சோன்னா புவனா நிற்கிறான். சரியா? இது புவனா. இதில் ஆங்கிலத்தில் மாறுபட்டிருக்கு. இது புவனா. சரியா? அடுத்தது பாருங்க, புவனான்னு சொன்னால் புவனாவுக்கு ஒரு சகோதரி இருக்கா, பாவனா. சரிதானே? அவளுக்கு 2 தங்கையும் 2 தம்பியும் உள்ள யாருக்கு? இந்த பாவனாக்கு. அப்போ பாவனாவுக்கு ஒரு தங்கையும், அப்போ இவாவையும் தங்கை என்று எடுத்தவன்டா. சரி, ஏன் புவனாவும் சகோதரி என்றபடியா? புவனா அக்காவுன்னு சொல்லல தானே, சகோதரி தானே பாவனா. அப்போ அவக்கு தங்கச்சியாகவும் இருக்கலாம். அப்போ இவாவையும் நாங்கள் என்ன செய்வோம்னா தங்கச்சி அடுப்போம், புவனாவையும் தங்கச்சி அடுப்போம். அடுத்த 2 தம்பி தானே. அப்போ இப்போ கேட்ட கேள்வி, புவனாவுக்கு இருக்கும் சகோதர சகோதரன் எண்ணிக்கை முறை. இது புவனான்னு சொன்னால் பாவனா தங்க, பாவனா ஒரு ஆள் இருக்குது. அடுத்தது அவன் பொம்பளை பிள்ளை தானே பாவனா. தங்கை இருக்கண்டா அவன் பொம்பளை பிள்ளை. 2 சகோதரி இருக்க வேணும், 2 தம்பி இருக்கும். சரியா? இப்போ 2 சகோதரங்களும் 2 தம்பியும் இருக்குது. மொத்தம் 5 பேர். 3 பொம்பளை பிள்ளைகளும் 2 தம்பியும் இருக்குது. கேட்டது புவனாவுக்கு இருக்கும் சகோதர சகோதரி. புவனாவுக்கு இருக்கும் சகோதர சகோதரிலாம் கேட்டது. சரி, வினா இலக்கம் 19. ஏபி ஆகிய இருவரிடமும் உள்ள மாவுளர் எண்ணிக்கை 48. ஏபிட்ட 48 இருக்கா. பிசி ஆகிய இருவரிடமும் உள்ள மாவுளர் எண்ணிக்கை 52. ஏசி ஆகிய இருவரிடம் உள்ள மாவுளர் எண்ணிக்கை 50 ஆகும். இதற்கேற்ப குறைந்த அளவு மாவுளை வைத்திருப்பவர். இங்கே பாருங்கள் 2 2 தந்து இருக்குது. அப்போ குறைஞ்ச அளவை கண்டுபிடிக்கலாம், சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு சொன்னால் முதல் எல்லாத்தையும் கூட்டணும். ஏபி பிசி ஏசி. அப்போ 48 52 50. இந்த முழுக்க கூட்டினா பாருங்க இவ்வளோ பேர் டைம் இருக்கிறது வரும் 150 வரும். ஏன் 48 52 100 150 150. இப்போ இதுக்கு பாருங்க 2 ஏ இருக்குது, 2 பி இருக்குது, 2 சி இருக்குது. அவெல்லாம் 2 2 இருக்குது. அப்போ அதை 2ஆல் பிரித்து விட்டால் ஒரு ஏபிசின்ற விட வரும். இப்போ 150 எப்படின்னு சொன்னால் ஏயும் பியும்
பியும் சியும் ஏயும் சியும் தான் 48 52 52 150 வரும். இப்போ இதுக்கு 2 ஏ இருக்குது பாருங்க, இதுலேயுமே இருக்குது ஏ பியும் ஏயும் சியும், இது 2 தடவையுமே கூட்டுப்படுது. பிசி என்றால் இங்கே ஏபியில் பி ஒருக்கா கூட்டுப்படுது, பிசியிலேயும் ஒருக்கா கூட்டுப்படுது. அப்போ 2 தரம் கூட்டுப்படுது. இப்போ பியும் சியும் ஏயும் சியும் எடுக்க பாருங்க, இந்த சி 2 தரம் கூட்டுப்படுது. அப்போ அதால் என்ன சொல்லணும்டா, இந்த 150 2ஆக பிரித்து விட்டா ஒரு ஏ ஒரு பி ஒரு சி வரும். இப்போ 75 வரும். இப்போ சிம்பிளாக இதை வச்சுக்கொண்டு இனி கண்டுபிடிச்சலாம். அப்படின்னா முதலாவது பாருங்க, 75லேருந்து 48 கழிச்சாமன்னு சொன்னால் 78லேருந்து 48 எது 48 ஏயும் பியும் 48. அப்போ ஏயும் பியையும் கழிச்சோம்டா சியை கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஏயும் பியையும் கழிச்சா சியை கண்டுபிடிக்கலாம் தானே, ஏயும் பியும் இல்லாமல் போனால் சியை. அப்போ ஏக்கும் பிக்கு பதிலாக என்ன 48 போட்டோம்டா, 75ல் 48 கழிச்சா என்ன நடக்கும் 27 வரும். அது எதுக்குரியது சிக்குரியது. அப்போ சி 27. அப்படி எல்லாத்தையும் போட்டு கழிக்கலாம். அடுத்தது பாருங்க 72 52 கழிச்சு எது 52 பியும் சியும். அப்போ பிக்கும் சிக்கும் பதிலாக 52 போடுவோம். அப்போ ஏ வந்துடும். இந்த பிக்கும் சிக்கும் பதிலாக 52 போட்டால் ஏயை கண்டுபிடிச்சிடலாம். மீன் ஏயை கொண்டு 75 58 கழிச்சு 23 வந்து. அடுத்தது சிம்பிளாக கண்டுபிடிச்சா 75லேருந்து 50 கழிச்சு விட்டால் பி வரும். இப்போ இதை வச்சு கொண்டு தான் விட என்ன குறைந்தளவு மாவில் வச்சுக்கிறாள். இந்த ஏ தான் குறைந்தளவு மாவில் வச்சுருக்கிறார் 23. விளங்கிட்ட குட். திருப்பி இருக்கா பாருங்க விளங்காட்டி. சரி, வினாலகம் 20 ஒரு ஏயில் காணப்படும் முறிகோடு வழியே மடிக்கப்பட்டு, இந்த ஒரு ஏயில் காணப்படும் இந்த முறிகோடு வழியே மடிக்கப்பட்டு ஒரு பி பெறப்பட்டு அதில் காணப்படும் முறிகோடு வழியே வெட்டப்பட்டு துண்டுகளாக்கப்பட்டது. சிம்பிள். நீங்கள் செய்து பாருங்க பிள்ளை, சிம்பிளாக செய்து பார்க்க. சரி, இப்போ இதை முக்கோணத்தை ஒன்று எடுத்து இதை மடித்து போட்டு இதை இப்படியே வெட்டி திருப்பி நான் என்ன நடக்கும்டா, இதில் வந்து 2 துண்டுகள் வரும். இது ஒவ்வொரு துண்டு தான் வரும். இதை நிமித்தினால் பாருங்க, என்னோட இப்படி தான் ஒரு ரூபா பெற போகுது. அது சரியா? அப்போ இது 2 துண்டு, மேலே மூலையில் 2 துண்டும், நடுவில் ஒரு துண்டும், கீழே ஒரு துண்டும் பெற போகுது. ஆகவே மொத்தமாக 4 முக்கோண துண்டுகள் கிடைக்கும். அதுக்காக செய்து பாருங்க. சரிக்கோ, இப்படி மடித்து ஒரு துண்டு எடுத்து கையால் கிழிச்சு பாருங்க. கத்திரிக்கோள் கொண்டு போயிடலாம் அது பறிச்ச மண்டபத்துக்கு. நீங்கள் கையால் கிழிச்சு பாருங்க. சரி, கீறி போட்டு டக்குனு கையால் கிழிச்சு பார்த்தா சிம்பிளாக அப்படியே நீங்கள் பிழை இல்லாமல் கண்டுபிடிச்சிட்டு போகலாம். சில பேர் 6 படியாக போட்டிருப்பீங்களே, இதையும் பண்ணால் இதையும் பண்ணால் இதில் 2 இதில் 2 இதில் 2 அப்படி வராது. சரிங்க, இப்போ செய்து பார்த்தா தான் தெரியும். சரியா? இதுவரையும் எங்களுடைய 3வது வினா தாளினுடைய 1வது வினாப்பத்திரத்தின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானித்திருந்த பிள்ளைகளே, அடுத்த காணொலியிலே 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். எங்களது வினாத்தாள்களிலே பாடசாலைகளிலே பயிற்சி பெறுவதனூடாக இறுதிப் பரீட்சையிலே அது கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய முடியும். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. கடந்த காலத்திலே எங்களுடைய வினாப்பத்திரங்களில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சிறந்த புள்ளிகளை பெற்றிருந்தார்கள். பெற்றோர்களிடமிருந்து எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருந்தது. ஆகவே பிள்ளைகளே, இவரிடமும் எங்களுடைய வினாப்பத்திரங்களை பெற்று அதிலே பயிற்சி பெற்று இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்த காணொலியிலே இந்த வினாப்பத்திரத்தினுடைய 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான நுட்பங்களை அவதானிப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் SKR.